எவ்ரிவன். இன்னைக்கும் பிக் பாஸ் பத்தி தான் நம்ம பேசுறோம். பிக் பாஸ் பத்தி பேசுறோம்னா, பிக் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணினாங்க இல்லையா ட்ராஃபிய, திவ்யா கணேஷ் அவங்கள பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு அவங்க ரெண்டு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. நான் பார்த்தது ரெண்டு ரெண்டு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. கொடுத்ததே ரெண்டு இன்டர்வியூ தான். ஆனா வந்து ஒரு இன்டர்வியூக்கும் இன்னொரு இன்டர்வியூக்கும் அவ்வளோ வித்தியாசங்கள் இருந்தது. ஒண்ணுக்கு கருத்துக்கள் வந்துட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு அவ்வளோ முரண்பாடா இருந்தது. ட்ரெஸ் ஒன்று தான், ரெண்டு ஷூட்டுக்கும் ஒரே ட்ரெஸ் போட்டு போயிருக்காங்க. பட் கருத்துக்கள் எல்லாம் வந்துட்டு திசை மாறி போகுது. இந்த ரெண்டு இன்டர்வியூக்கே இப்படின்னா இப்போ மேல மேல இன்டர்வியூ எடுத்தாங்கன்னா அம்மா என்ன ஆகுவாங்கன்றது எனக்கு தெரியல. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அட்ரஸ். நான் என்ன சொல்றேன்னா, ஐ எம் டாக்கிங் அபவுட் பிக் பாஸ், அந்த டீம், என்டையர் டீம். ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு ட்ராஃபியை தூக்கி நீங்க எப்படி கொடுக்குறீங்க? டு தே டிசர்வ் இட்ன்றத கேட்குறேன். வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு வரவங்க இப்போ ஐம் நாட் ஒன்லி டாக்கிங் அபவுட் திவ்யா கணேஷ், ஐம் ஆல்சோ டாக்கிங் அபவுட் அர்ச்சனா. அவங்க வந்து மக்களோட பல்ஸை பார்த்துட்டு தான் உள்ள வராங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்களோட ஒரு அரியர்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு போய் நம்ம ஒரு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்துட்டு எந்த வகையில நியாயம் அப்படின்றது தான் என்னோட கேள்வி. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, திவ்யா கணேஷ் வந்துட்டு பிஆர் டீமை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்கிறப்போ முகம் மாறுது. பிஆர் எல்லாம் கிடையாதுன்றாங்க. ஆனா வந்துட்டு அன்னைக்கு சாண்ட்ரா சொல்றப்ப ஸ்ட்ராங்கா சொல்ல வேண்டியது தானே பிஆர் இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணின அதே பிஆர் தான் வந்துட்டு எங்களையும் காண்டாக்ட் பண்ணினாங்க, நாங்க வேண்டாம்னு சொல்லிட்டோம்னு சொல்லிட்டுன்னு சாண்ட்ரா செட். ஸோ தட் டைம் யூ குட் ஹவ் ரெஃப்யூஸ்ட் இட், ஐ டோன்ட் ஹவ் எனி பிஆர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிஆரை பத்தி வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க இவங்க. என்ன சொல்லு, வெட்ட வெளிச்சம் 200% வந்து அந்த ஃபேமிலி டாஸ்க்ல அவங்களோட பிரதர் வந்து சொல்றப்பவே வந்துட்டு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு அந்த பிஆரோட லட்சணம். ஸோ இதுல வாட் யூ பீப்புள் வாண்ட் டு ஹைடுன்றது தெரியல. பிஆர் இருக்கானாக்கா ஆமா இருந்தாங்க. நீ அதை கொஸ்டின் நீ கேட்குறல்ல, எல்லார் வீட்லயும் போயிட்டு அவங்கவுங்க ஃபோனை எடுத்துட்டு பிஆர் போய் எனக்கு ஓட் போட முடியுமான்னுட்டுன்னு அந்த கொஸ்டின் நீ கேட்டுக்கலாம். அது நிறைய ஃபேக் சிம் எல்லாம் வாங்கிட்டு பண்றாங்க. அந்த கொஸ்டின் நீ கேட்கலாமே தவிர வந்துட்டு பிஆர் இல்லைன்னு ஏன் வந்துட்டு ஒரு முழு பூசணிக்காயை வந்துட்டு சாப்பாட்டுல மறைக்க ட்ரை பண்றன்றது தான் எங்களுக்கு தெரியல. ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் ஜென்யூனா கேட்கிறேன். நான் எதுக்கு நீங்க ட்ராஃபி தூக்கிட்டு போயிட்டு ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு கொடுக்குறீங்க அப்படின்றது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட முட்டி மோதி அவங்க யாரு என்ன எப்படி பேசினா அவங்களால இது பண்ண முடியும், ஒரு சண்டை வந்துச்சுன்னா எப்படி பேசினா அவங்க சமாதானத்துக்கு கொண்டு வர முடியும், இல்ல அவங்க வேண்டாம் நம்ம விலகி போனாக்கா அடுத்தது வந்துட்டு யாரு வந்துட்டு நம்பிக்கையான ஆளு, இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் டே ஒன்ல இருந்து வந்துட்டு ஒரு 18 பேர் அங்க முட்டி மோதிட்டு இருக்கும் போது அழகா வெளியில உட்காந்து 24/7 நம்ம பார்த்துட்டு, இதுல வந்துட்டு நம்ம 24/7 பார்க்கறத தவிர்த்து நம்ம மக்களோட விமர்சனங்களையும் பார்க்குறோம். மக்களோட விமர்சனங்கள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம உள்ள நுழைஞ்சு ஒரு விளையாட்டு விளையாடினா அது எப்படி அது விளையாட்டாகும்? என்ன சொல்றது, இவங்க பர்த் என்னஃபா இல்ல இவங்க வைல்ட் கார்டு பர்த் என்னஃபான்றது எனக்கு தெரியல. வைல்ட் கார்டு வர்றீங்களா, ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பளம் வாங்குறீங்களா போறீங்களா இருக்கணுமே தவிர்த்து ட்ராஃபி வாங்குற அளவுக்கெல்லாம் வந்துட்டு விடுறது சரியில்லைன்றது தான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்களுக்கு வைல்ட் கார்டு என்ட்ரியில நிறைய விமர்சனங்கள், மக்களோட விமர்சனங்கள் பார்த்துட்டு மக்களுக்கு இன்னார பிடிச்சிருக்கு, ஸோ நம்ம அவங்க கூட இருக்கணும், ப்ரோமோ இவங்கள மட்டும் கேப்சர் பண்ணுது, ஸோ அவங்களோட இருந்தா நாமளும் ப்ரோமோல வருவோம். ஸோ இதெல்லாம் கத்துட்டு தான் உள்ள வர்றீங்க, ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், நிறைய வந்துட்டு என்ன டாக் ஆஃப் த டவுன் யாரா இருக்காங்க. இப்போ அவங்க அங்க இருந்தா அந்த என்ன சொல்றது, டைட்டில் வின்னிங் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டை வெளியில அனுப்பணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும், இவ்வளவையும் வந்துட்டு அவங்க எல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணி டியூஷன் எடுத்து
என்ன சொல்றது எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்ங்கெல்லாம் வந்துட்டு அட்டென்ட் பண்ணிட்டு வாட் டு டூ, வாட் மஸ்ட் பி டன், வாட் மஸ்ட் நாட் பி டன், இதை எல்லாமே கரைச்சி குடிச்சிட்டு உள்ள வரவங்களுக்கு ட்ராஃபி தூக்கி எப்படி கொடுக்குறீங்க அப்படின்றது தெரியல. இது வந்துட்டு ஹார்ட் ஒர்க்கே கிடையாது அவங்களது. இது ஓகே. த அதர் திங் ஐ வாண்ட் டு சே இஸ், திவ்யாவோட அந்த பிஆர் டீமோட வேலைகள் ஆகட்டும், மற்றவங்களுக்கு நடந்த பிஆர், இப்போ எல்லாருக்கும் பிஆர் இருக்கு, பிஆர் இருக்குன்னா விக்ரம்க்கெல்லாம் கூட பிஆர் இருக்கு, இல்லைன்னெல்லாம் இல்லை, அவங்களோட அந்த டீமே பண்றாங்க. ஸோ ஓகே, இப்போ அதையும் வந்துட்டு நம்ம பிஆர் டீம் அந்த லிஸ்ட்ல தான் நம்ம எடுக்கிறோம். ஓகே, இப்போ நான் என்ன கேட்குறேன், திவ்யா பேசுறப்ப சொல்றாங்க, நான் என்ன எனக்கு பிஆரா, நான் 11 இயர்ஸா இண்டஸ்ட்ரியில இருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும். நான் 11 இயர்ஸா இண்டஸ்ட்ரியில இருக்கேன். என்னோட பாக்யலட்சுமி வந்துட்டு அந்த அளவுக்கு ஹிட் கொடுத்தது. ஓகேங்களா? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பாக்குறப்போ ஒரு 3 பேர் சொல்றாங்க, அதுல நேஹா வராங்க. ஒரு 3 பேர் சொல்லிட்டு அந்த தேர்ட் நேம் வந்துட்டு நேஹா வருது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில அப்படின்னுட்டு சொல்றாங்க. 11 இயர்ஸா நீ என்ன பண்ண இண்டஸ்ட்ரியில? ஏன் உன்னோடது 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த இஎம்ஐ பத்தி எல்லாம் கூட நீ பேசியிருக்கலாமே. ஐ மீன் அந்த சீரியல் பத்தி எல்லாம் கூட நீ பேசியிருக்கலாமே, ஏன் பேசல? அதுல அந்த விக்ரமன் எல்லாம் கூட அதுல நடிச்சிருந்தாரு, எல்லாம் பேசியிருக்கலாமே, ஏன் பேசல? 11 இயர்ஸ் வந்துட்டு என்னென்ன ப்ராஜெக்ட் எல்லாம் நீ பண்ணிருக்கியோ அதை பத்தி எல்லாம் பேசியிருக்கலாமே. வை டாக் அபவுட் ஒன்லி பாக்யலட்சுமி? ஏன்னா பாக்யலட்சுமி நல்லா ஒரு ஹிட் கொடுத்தது, அதுவும் இப்ப சமீபத்துல தான் முடிஞ்சது அந்த சீரியல்ல. அண்ட் ஜெனின்ற கேரக்டர் இவங்க பண்ணியிருந்தாங்க, ஒரு பாக்யலட்சுமியோட டாட்டர் இன்லா கேரக்டர் இது. அப்போ நேஹா யாரு அப்படின்னா பாக்யலட்சுமியோட பொண்ணு, சோ சிஸ்டர் இன்லா. இதுதான் இண்டஸ்ட்ரியில நீ சம்பாரிச்ச ஃப்ரெண்டா? இப்ப அவங்க அந்த பாக்யலட்சுமியே நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருந்தா கூட அக்செப்ட் பண்ணியிருந்திருக்கலாமே. சரி, நேஹா சொல்ற, ஏன் கம்பம் மீனா சொல்லல? இல்ல எனக்கு இப்ப என்ன சொல்றது, இவங்க இது தாட்ஸ் எல்லாம் எவ்வளவு வியர்டா இருக்கு பாருங்கன்றது தான் நான் சொல்றேன். ஏன்னா கம்பம் மீனா வந்துட்டு அங்க வேலை செய்யறவங்க, பாக்யலட்சுமி வீட்டுல வேலை செய்யறவங்க, அதனால கம்பம் மீனாவோட போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. பக்கத்துல என்ன சொல்றது, ஷூட்டிங் ஸ்பாட்ல கண்டிப்பா வந்துட்டு இதெல்லாம் நடக்கிற விஷயம்தான். சோ கம்பம் மீனா இப்ப சமீபத்துல கூட அந்த போட்டோஸ் எல்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தாங்க, பார்த்தோம் கொண்டோம். இப்ப நீ வந்துட்டு நீ சொல்ல வேண்டியதை நேஹாவை சொல்ற ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டுன்னா, அப்போ பாக்யலட்சுமியில நேஹாவை நீ சம்பாரிச்சிருக்க அப்படின்னா பாக்யலட்சுமியில வேற யாரையும் நீ சம்பாதிக்கலையா? இல்ல இந்த 11 இயர்ஸ் ஆஃப் யோர் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துட்டு உனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைக்கலையா? இதுல இல்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இது ஒத்து வரது இல்ல, நீ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் எல்லாம் கிடையாது, நீ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட். நீ என்னமோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுறன்னுட்டு என்ன சொல்றது, நீயே வந்துட்டு நீயும் நம்பி அடுத்தவங்களையும் நம்ப வச்சிட்டு இருக்க. யூஆர் நாட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அந்த கார் டாஸ்க்ல கூட வந்துட்டு உன்னோட கை வலிக்கு தான் வந்துட்டு கை அடிபட்டதுக்கு வந்துட்டு நீ கத்தினியே தவிர நாட் ஃபார் சாண்ட்ரா. திவ்யா என்ன சொல்றது, பூ சுத்தலாம், ஆனா ஏக்கர் கணக்குல வந்துட்டு சுத்தினா வந்துட்டு தலை தாங்காது. ஸோ அந்த இன்டர்வியூஸ் கொடுக்குறப்போ கொஞ்சம் என்ன சொல்றது, ரா ஒரிஜினலா கொடுங்க அப்படின்றது தான் சொல்றேன். எல்லாமே வா அர்ச்சனாட்ட இருந்து காப்பி அடிப்ப, அவங்க பேசின வார்த்தைகள்ல இருந்து எல்லாமே வா காப்பி அடிப்ப. பட்டு கேவலமா இருந்தது அந்த 2 இன்டர்வியூஸ் பாக்குறப்போ. ஸோ நீ என்ன நீ வந்துட்டு ஒரு விஷயம் பேசுற, பாரு பத்தி பேசுற, யூ டோன்ட் டிசர்வ் டு ஈவன் ப்ரொனவுன்ஸ் அவர் நேம். ஏன்னா ஷீ இஸ் த கான்டென்ட் கிவர். அது குடவுன், அது கான்டென்ட் குடவுன். அது அந்த பேரை சொல்ல கூட வந்துட்டு உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது திவ்யா. அந்த பாருவை பத்தி அப்படி பேசிட்டு இருக்க, என்ன சொல்றது, அடுத்தவங்களை நான் ஹர்ட் பண்ண மாட்டேன்னுட்டு நல்லா பேசுற. அங்கேயே என்ன சொல்ற, கம்ருதீனை எத்தனை, உன்னை அரோராவை கேட்கிற, உனக்கு எத்தனை வருஷமா கம்ருதீனை தெரியும், எனக்கு எத்தனை வருஷம் தெரியும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டுன்னு சீரியல்ல ஆக்ட் பண்ணீங்க. ஓகே, இப்ப ஆதிரையும் அதுதானே சொன்னாங்க, எனக்கு கம்ருதீன் முன்னாடியே தெரியும் இந்த மாதிரி எல்லாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. நான் ஆதிரையை சொன்னதுக்கு தான் வந்துட்டு கம்ருதீன் குதி குதின்னு குச்சது.
அப்ப எனக்கு கமருதீனை வந்துட்டு நிறைய வருஷங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்றனாக்கா, அப்ப அந்த அத்தனை வருஷங்கள் நீ அவரை புரிஞ்சு வச்சுட்டது என்ன? இப்ப நாங்க வந்துட்டு பார்த்த இந்த 100 நாள்ல நாங்க சொல்றோம் அது அது களிமண்ணு, எப்படி வேணா நம்ம அதை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்றோம். அப்ப உனக்கு தெரியாதா? உன் செட்ல வந்துட்டு அதுவும் உனக்கு ஜோடியா நடிச்ச ஒரு பையனை பத்தி உனக்கு தெரியாதா? இதுல வந்துட்டு பெருமையா அந்த ஆங்கர், ஹாஸ்ட்னு சொல்றேன் பாரு, ஆங்கர் ஆங்கர் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. பார்வதியை வந்துட்டு வெளியில போன்னு சொன்னது வந்துட்டு ரொம்ப வைரல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. யார் வீட்டுல இருந்தா நீ யார வெளியில போன்னு சொல்ற? இப்போ நீ ஒரு நாளைக்கு இவ்வளோன்னுட்டு சம்பளத்துக்கு தான் வந்திருக்க நீ. அதே மாதிரி சம்பளத்துக்கு தான் அவங்க வராங்க. அது வந்துட்டு ஒரு பிக் பாஸோ இல்ல சேனலோ இல்ல ஹாஸ்டோ சொல்லிட்டு போறாங்க. ஹூ ஆர் யூ டு சே? இது ஒரு பெருமையா உங்களுக்கெல்லாம்? வெளியில போன்னு சொன்னது வந்துட்டு ஒரு பெருமையா? ஒரு சக கண்டஸ்டன்ட் என்னென்னமோ பேசுறாங்கங்க. அந்த 2 இன்டர்வியூஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா புரியும். என்னென்னமோ பேசுறாங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க. டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல நம்மனால, அப்படி பேசுறாங்க. ஏன்னா நம்ம திவ்யாவா ரொம்ப அழகா பார்த்தோம் அங்க. நான் என்ன தெரியுமா கேக்குறேன், நான் இன்னொருத்தரோட ஃபீலிங்கை ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னுட்டுன்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. நான் ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேக்குறேன், தப்போ ரைட்டோ. சாண்ட்ரா வந்துட்டு உன்னை சஸ்பெக்ட் பண்ணினாங்க பிரஜனோட சேர்த்து, ஓகேவா? அது கூட வந்துட்டு என்ன, ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்ற மாதிரி வந்துட்டு அதுவும் வந்துட்டு ஒரு அசம்ஷன்ஸ்லயே கூட வச்சுக்கோ. பட் சம்மன் கம்மிங் ஃப்ரம் அவுட் சைட் உனக்கு வந்துட்டு விஷயத்த சொல்லிட்டாங்க. வியானா சொல்லியாச்சு, அவங்க வந்துட்டு இன்செக்யூர்டா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட விஷயத்த சொல்லியாச்சு. ஸோ என்னையா அப்படின்னுட்டுன்னு ஒரு ரியாக்ட் நீயும் கொடுத்துட்ட. நான் ஒரு அண்ணான் தானே கூப்பிட்டேன்னு. ஸோ அது என்ன கான்செப்ட்ன்றதும் உனக்கு புரிஞ்சும் போச்சு. அப்புறம் பிரஜன் மறுபடியும் சாண்ட்ரா எவிக்ட் ஆயிட்டு வெளியில போயிட்டு பிரஜன் வரப்போ பிரஜனோட நல்ல தோள் மேல கைய போட்டுட்டு எப்படி போற? ஒருத்தரோட இன்னர் ஃபீலிங்ஸ் நீ வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ற அப்படின்னாக்கா ஹவு கேன் யூ டூ திஸ்? ஸோ யூ வாண்ட் டு பிளே வித் எமோஷன்ஸ். இப்ப இன்னைக்கு அதுக்கு தான் எல்லாருமே தயாரா இருக்காங்க. பிளேயிங் வித் அதர்ஸ் எமோஷன்ஸ், பிளேயிங் வித் அதர்ஸ் ஃபீலிங்ஸ், வாண்ட்ஸ் டு ஹர்ட் அதர் ஃபீலிங்ஸ், வாண்ட்ஸ் டு ஹர்ட் அதர் எமோஷன்ஸ். வாட் சார்ட் ஆஃப் ஹியூமனிட்டி இஸ் திஸ்ன்றது தான் நான் கேட்கிறேன். நான் தப்பு ரைட்டு, இது நியாயம் இது அநியாயம் எல்லாத்தையும் விடுங்க. அதெல்லாம் நமக்கு நம்ம பேச வேண்டாங்க. நாம பேச வேண்டாம் அதை பத்தி எல்லாம், எது கரெக்ட் எது தப்புன்றதெல்லாம். பட் இது பேசிக் திங் இல்லையா? இது ஒரு பாயிண்ட். அடுத்தது ஒரு இன்டர்வியூல என்ன சொல்றாங்க, கானா வினோத் வந்துட்டு அந்த கேஷ் பாக்ஸ் எடுக்கிறது வந்துட்டு தெரியுமான்னு கேக்குறப்போ, இல்ல வி டென்ட் இவன் சஸ்பெக்ட் இமன்ஸ், அவர் அசம்ஷன்ஸ்க்கு கூட வந்துட்டு கானா வினோதோட பேர் இல்ல, இவங்க எடுப்பாங்களா இவங்க எடுப்பாங்களான்னு எல்லாரையும் பேசினமே தவிர அந்த லிஸ்ட்ல கானா வினோத் இல்ல. அதனாட்ட ஒரு இன்டர்வியூல. இன்னொரு இன்டர்வியூல என்ன சொல்றாங்க, அவர் வந்துட்டு மனசாட்சியோட தான் எடுத்தாரு, அவர் வந்துட்டு பரிபூர்ணமா முழு மனதோட தான் வந்துட்டு நான் எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்தாரு அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொல்றாங்க. என்ன கொடுத்தது 2 இன்டர்வியூ, 2 இன்டர்வியூலயும் வந்துட்டு இதுல ஒண்ணு இதுல ஒண்ணுன்னுட்டுன்னு பேசுற உன்ன எப்படி நம்பணும்னு எதிர்பார்க்கிற நீ? இப்போ நீ என்ன பண்ற, பார்வதி கத்ராங்க அப்படின்றதுதான் ஒரு கான்செப்டா வச்சிட்டு இருந்த. கத்ரா 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 வந்துட்டு கான்டென்ட் கொடுக்கறதுன்னு அர்த்தமானுட்டுனாலாம் பேசுன நீ. ஆனா ஃபைனலா நீ என்ன பண்ண, பார்வதியை வெளியில அனுப்பிட்டு அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் உனக்கு கிடைக்கணும்ன்றதுனால ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பிக் பாஸ் உன்ன திவ்யான்னுட்டு அது என்ன சொல் சாஷோ, என்ன சொல்றது, அது ஒரு ரகம், அது திவும் தான் கூப்பிடுறது. ஒரு கண்டஸ்டன்ட் 24 ஹவர்ஸ் ஒரு வீட்டுல விட்டு வச்சிருக்காங்க அப்படின்றப்ப வந்து என்ன சொல்றது, ஒரு மரியாதை இல்லையா? ஒரு ப்ரொஃபஷனலிசம் வேண்டாமா? ஈவன் தோ இட் இஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல், ஒரு ப்ரொஃபஷனலிசம் வேண்டாமா? இவ்வளவு நாள் இருந்த சாஷோ வாய்ஸ் இல்லாது பட்டு கேவலமா இட் வாஸ் ஃபிளர்ட்டிங் அப்படின்றது தான் நான் சொல்வேன். நான் திவு அப்படின்னுட்டு கூப்பிடுறப்போ உடனே ஆன்னுட்டு அலறுவாங்க.
ஆதிரை ஏதோ பின்னாடி இங்க இப்படி பண்றாங்க நட்டுன்னு எல்லாருமே வந்துட்டு ஏதோ அவங்களுக்கு ஆயிடுச்சு போல இருக்குது, அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு போல இருக்குன்னுட்டு எல்லாருமே பதட்டத்துல வைக்கிறது, அந்த ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வரதுக்காக வந்துட்டு அந்த கத்தல், அந்த கூச்சல். இன்னும் லாஸ்ட் டே சொல்ல போனா எல்லாரும் வந்துட்டு என்ன இதுக்கு வாங்க, அப்படி வெளியில வர சொல்லி பிக் பாஸ் வாய்ஸ் வருது, சாஃப்டா வருது, அதுக்கே ஆன்னுட்டுன்னு கத்துறாங்க. சோ இந்த கத்தி ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் கொண்டு வந்தது நீ. உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல, ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு வருத்தப்படுறது நீ. அந்த ஃப்ரெண்ட்ஸே இல்லாதவங்களுக்கு வந்துட்டு என்ன 11 இயர்ஸா இண்டஸ்ட்ரியில இருக்க, எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க ஓட்டு போட்டாங்க, இவங்க ஓட்டு போட்டாங்கன்னுட்டு நீயே தான் சொல்ற. அந்த ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ற இடத்துல வந்துட்டு அரோரா ஆதிரையெல்லாம் சொல்றியே தவிர உனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டுன்னுட்டு யாருன்றத நீ சொல்லல. அதுல நேஹா நேஹா வந்துட்டு உள்ள அங்க ஒர்க் பண்ண ஆளு, இவங்கலாம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறது கூட ஒருத்தரும் கிடையாது. எப்படி உன்னெல்லாம் நம்பி வந்துட்டு எப்படி பழகுவாங்க சொல்லு பார்க்கலாம். இன்னைக்கு பேசுறப்ப என்ன சொல்றது, அடுத்தவங்க அழிக்கணும்னாக்கா அந்த அளவுக்கு நீ என்ஜாய் பண்ணாள். பார்வதிக்கு ரெட் கார்டுன்னு அந்த வேஷி இப்படி அடிச்சாங்க. we can't forget it. அப்போ அடுத்தவங்களோட அந்த கஷ்டத்தை வந்துட்டு ரசிக்கிற நீ, அனுபவிக்கிற நீ எல்லாம் வந்துட்டு ஹியூமானிட்டி பத்தி எல்லாம் பேசக்கூடாது. நான் 2 இன்டர்வியூ பார்த்ததுல இப்போ என்ன சொல்றது, ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடுகள் நிறைய இருந்தது. அப்படி என்ன சொல்றது, இது ஒரு பக்கம் போகுது, இது ஒரு பக்கம் ஜவ்வுன்னு இழுக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எந்த இன்டர்வியூவும் எனக்கு ஓகேவா தோணல. இவங்க இவங்க பிரகாரம் இவங்க வந்துட்டு சொல்றது என்ன அப்படின்னா, எனக்கு பிஆர் எல்லாம் கிடையவே கிடையாது, எல்லாமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க தான் வந்துட்டு எனக்கு ஓட் போட்டு இந்த அளவுக்கு வர வச்சாங்க. நீ அங்க அப்படி என்ன செஞ்சன்னு போட்டாங்க. என்ன செஞ்ச நீ? இப்ப திவ்யா வந்துட்டு இத பண்ணாங்க அப்படின்னுட்டு ஏதாச்சும் ஒண்ணு, இல்ல ஒரு என்ன சொல்லிட்டு லாஜிக்கா பேசுனாங்க, ஏதாச்சும் ஒண்ணு. இல்ல உன்னா சட்டைய பிடிச்சு கேட்டிருக்கலாம்ல, சட்டைய பிடிச்சு கேட்டிருக்கலாம்ல, சட்டைய பிடிச்சு கேட்டிருக்கலாம்ல. ஏன் திவாகர் உன்கிட்ட அந்த மாதிரி பண்ணாரு, நீ சட்டைய பிடிச்சு கேட்க வேண்டியது தானே? நான் என்ன கேக்குறேன், ஒரு ஆம்பளை வந்து ஒரு பெண் மேல கை வைக்கிறான் அப்படின்றப்போ வந்துட்டு எல்லா பெண் மேலயும் வந்து கை வச்சிட முடியாதுங்க. யார் ஸ்பேஸ் கொடுக்குறாங்களோ அங்கதான் வைக்க முடியும். முதல் வந்துட்டு நான் இது நியாயப்படுத்தல ஆக்சுவலி. பட் அந்த ஸ்பேஸ் யார் அங்க உருவாக்கி கொடுக்கறது? ஒன்ஸ் என்ஜாய் பண்ணிடுறீங்க, ஒன்ஸ் காமெடின்றீங்க, ஒன்ஸ் காமெடியன்ன்றீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு வெறி பிடிச்ச மாதிரி வந்துட்டு கான்டென்ட்டுக்காக கத்துறீங்க. வெளியில இப்போ 2 நாளா நடந்திருக்கிற ஒரு இன்சிடென்ட்டுக்கும் இதுக்கெல்லாம் வந்துட்டு பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஸோ டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட். பிஆர் திவ்யா, எல்லாருக்கும் தெரியும் அங்க நீ ஒண்ணுமே பண்ணாம ஒரு ட்ராஃபியை பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன்றது எல்லாருக்கும் தெரியும், வெட்ட வெளிச்சமா தெரியும். ஸோ நீ மக்களோட மனசுல இடம் பிடிச்சிருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு எங்களையே நம்ப வைக்காத. நேத்துக்கு அந்த சைக்காலஜிக்கல் அட்டாக் பத்தி நான் பேசினது தான் நான் சொல்றேன். எங்களையே நம்ப வைக்காத. நாங்க ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருந்தோம், நீ ஒண்ணுமே பண்ணலாங்க, ஒண்ணுமே பண்ணல. இப்போ ஒண்ணுமே பண்ணலன்றப்ப சௌந்தர்யா எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, சௌந்தர்யா ரொம்ப கியூட் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்து ஒரு இன்னோசென்ட்டான ஒரு கேம் ஆடிட்டு போனாங்க. என்ன சொல்றது, அவங்க நேச்சுரலாவே இன்னோசென்ட், அந்த இன்னோசென்ட்டான கேமை அந்த இன்னோசென்ட்டை வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போனாங்க. ஆனா நீ வந்துட்டு உள்ள இருக்கிறது ஃபுல்லா வன்மோ வச்சுட்டு இன்டர்வியூ எல்லாம் பார்த்து கொடுமா அப்படின்றது தான் நான் சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். ஏன்னா பிரஜனுக்கும் நான் சொல்லியிருக்கேன், நான் இந்த இன்டர்வியூல ஒன்று இருக்கு, இந்த அந்த இன்டர்வியூல ஒன்று இருக்குன்னுட்டுன்னு. ஸோ அகைன் அண்ட் அகைன் பீப்புள் ஆர் ரிப்பீட்டிங், ஒரு இன்டர்வியூல என்ன பேசுறீங்களோ கொஞ்சம் அட்லீஸ்ட் எழுதி ஹோம்ஒர்க் ஆச்சும் பண்ணிட்டு போங்கன்றது தான். இல்லைன்னா நாங்க விமர்சனம் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் நான். ஸோ தேங்க்யூ. இன்னும் அடுத்தடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பா பேசுவோம். தேங்க்யூ.